வாழ்க வளமுடன். நம்ம பஞ்சமகாபூதங்கள், இந்த பஞ்சமகாபூதங்களில் வரக்கூடிய உறுப்புகள் இதை பற்றின இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த பஞ்சமகாபூதங்கள் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எல்லா சப்ஜெக்ட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அதை அப்ளை பண்ணவும் முடியும். அப்போ இதில் காற்றுன்னு வரப்போ நுரையீரல், பெருங்குடல், நமது ஸ்கின்னு, தோல், இது மூணும் காற்று எலிமெண்ட், அதாவது பஞ்சமகாபூதத்தில் வரக்கூடிய உறுப்புகள். காற்று பஞ்சமகாபூதங்களில்தான் இருக்கிறதுல பெரிய உறுப்பானது இருக்குது. இதுதான் ஸ்கின்னு. இருக்கிறதுல பெரிய உறுப்பு என்னது? அதான் ஸ்கின்னு. இப்போ இந்த காற்றில் நுரையீரல், இந்த நுரையீரல் முக்கியமான உறுப்பு. நுரையீரல் பற்றி நம்ம முதல்ல இப்போ பார்க்கலாம். இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, ஆஸ்துமா, வீசிங்கு, இல்லை மற்ற பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த அங்கே எடிமா வர்றது, இது மாதிரியான லங் இன்ஃபெக்ஷன், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நோய் கிருமியினால், இல்லை அப்படின்னா ஜெனட்டிக்காக வரக்கூடியது, இல்லை அப்படின்னா நம்ம அக்யூட்டாக திடீர்னு ஏதோ ஒரு தவறு செஞ்சு நமக்கு உடனடியாக சடனாக ஏற்படுறது அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. வியாதி வந்துருச்சு, எதனால் வந்ததுன்னு பார்க்குறப்ப அது திடீர்னு வந்துச்சு இந்த ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து இருக்குது, அப்பாவுக்குமே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் அந்த வியாதிக்கு கொண்டு வருது. அப்போ நுரையீரல்னு பார்க்குறப்ப நம்ம உறுப்புகள் எல்லாமே எப்போ தன்னைத்தானே குணமாக்கிக்கும் அப்படின்னா நம்ம தூங்குறப்ப தான், படுத்து உறக்கத்தில் இருக்கிறப்ப. அப்போ உறக்கத்தில் இருக்கிறப்ப அதுக்கு தேவையான ஆற்றலை நம்ம கொடுக்கணும். அப்போ முதலாவது விஷயம், நம்ம தூங்கி இருக்கிறப்ப சுத்தமான காற்று நமக்கு வரணும், காற்றோட்டம் இருக்கணும் வீடுகளில். அதுக்கு அடுத்தது, நம்ம படுக்கிறப்ப நம்ம மூக்கு பக்கத்தில் அந்த தலையணை உறை இருக்கும். இந்த தலையணை உறை சுத்தமாக இருக்கணும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தலையணை உரை செக் பண்ணுங்கள், அது சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது தவறு, முகத்தை மூடி படுக்கக்கூடாது. கழுத்து வரைக்கும் பெட்ஷீட் போட்டுக்கலாம். முகம், இந்த மூக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கடுத்தது, தூங்குறப்ப வாய் வழியாக மூச்சு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரும். இது நல்லது கிடையாது. இதோடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் ஷாலோவாக இருக்கும், டீப்பாக இருக்காது. அப்போ இதை சரி செஞ்சுக்கணும். அப்போ வாய் வழியாக ப்ரீத்திங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை நம்ம மாற்ற முடியும். வெயிட்டு ரிடக்ஷன் பண்ணுறப்ப கொரட்டை, இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும். கொரட்டை எப்படி தடுக்கிறது அப்படின்றது நம்ம முழுமையாக வீடியோவும் போட்டிருக்கிறோம். மூக்கு வழியாக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும், எக்ஸேல் பண்ணும், ஒரு சில மூச்சு பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறப்ப அது சரியாகும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, இந்த மூச்சுக்குழாய் சார்ந்த பிரச்சனைகளில் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா தூங்கி இருக்கிறப்ப திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு காலில் நடுவில் எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க, அதான் ஸ்லீப் ஆப்னியா. அந்த ஸ்லீப் ஆப்னியாவும் ஓவர் வெயிட்டு, அதிகமாக வெயிட் இருக்கிறது, மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கிறது, இது எல்லாமே இந்த ஸ்லீப் ஆப்னியாவுடைய ரீசன். அப்போ இதை எல்லாமே சரி பண்ணிக்கணும். அப்போ டீப் ப்ரீத்திங் எதனால் ஏற்படாமல் இருக்குது, எதனால் இந்த நுரையீரல் சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசுகிறப்ப ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி இது எல்லாமே ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸு, இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஆனால் நுரையீரலுக்கு அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபேக்டர் என்கேஜ் பண்ணும். எதனால் அப்படின்னா, நம்ம வயிற்றில் தேவையில்லாத கொழுப்புகள், வயிற்று அந்த பெல்லி ஃபேட்டு அதிகமாக இருக்கிறப்ப நம்ம படுக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, டீப்பாக இன்னலேஷன் எக்ஸலேஷன் ஆகாது. வயிறில் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கிற ஒருத்தர் காற்றானது உள்ளே போகும். உள்ளே போயிட்டு டயஃப்ரம், இந்த உதரவிதானத்தை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணும். கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுறப்ப அப்டமன் நல்லா பல்ஜ் அவுட் ஆகும், அப்புறம் நல்லா பல்ஜின் ஆகும். இதுவே வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க அந்த ப்ரெஷர் கீழே அந்த வயிற்று பகுதியில் இருக்கிறனால, டயஃப்ரம்னால் ஈஸியாக கீழே போயிட்டு மேலே வர முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஷாலோ ப்ரீதிங்காக மாற ஆரம்பிக்கும். இரவு முழுக்க ஷாலோ ப்ரீதிங் இருக்கிறப்ப என்ன நடக்கும், பகல் நேரத்துலேயும் அதுவே கண்டினியூ ஆகும். அப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறப்ப நுரையீரலுடைய திறன் எல்லாமே நல்லா கம்மி ஆகிட்டே வரும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டீச்சிங் ஜாபில், இல்லை அதிகமாக பேசுகிற அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வருவது. இல்லை நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறப்ப மூச்சு வாங்குவாங்க, இளைப்பு ஏற்படும்.
அப்போ அவங்களால நல்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ காற்று இது எல்லாமே நம்ம தவறுகள் சரி பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு பெல்லி ஃபேட்டு கம்மி பண்ணுறப்பயே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ரிலீவ் ஆகிறது பார்க்கலாம். சிம்பிள் விஷயமா இருக்கும். இது எல்லாமே சரி பண்ணும்போது இது எல்லாமே நம்ம சொன்ன கண்டிஷன் எல்லாமே ரிலீவ் ஆகும். அதுக்கடுத்தது ஸ்கின்னு, இது நமது தோல். இந்த தோல் அப்படின்னு பார்க்குறப்ப தோலும் நுரையீரல் மாதிரி இதுக்குள்ளே நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ நேரடியாக அது ரத்தத்தில் கலக்கும். அப்படி இருக்கிறப்ப ஸ்கின்னில் பெர்ஃப்யூம் போடக்கூடாது. இந்த பெர்ஃப்யூமு, சென்ட்டு இது எல்லாமே எதை கண்டெயின் பண்ணி இருக்குது அப்படின்னா, இதில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு ஹார்மோன்களை கெடுக்கும். நம்ம உடம்பில் ஹார்மோன்களை கெடுத்துரும். இப்போ நிறைய விளம்பரங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் பாடி ஸ்ப்ரே டெய்லி பண்ணிக்கிறாங்க, பெர்ஃப்யூம் டெய்லி அடிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பேருக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் கெட்டு போகுது. எண்டோக்ரைன் சிஸ்டம், இந்த நாளமில்லா சுரப்பிகள், அதுக்கான ஃபங்க்ஷனிங் எல்லாமே கம்மியாகுது. லேடிஸ் எல்லாருமே பெர்ஃப்யூம் போடுறப்ப அவங்களுக்கு ஹார்மோன்ஸு டிஸ்டர்ப் ஆகி இர்ரெகுலர் பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது. அதுக்கப்புறம் மீசை வர்றது, தாடி வர்றது, இது போன்றது எல்லாமே ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூ. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரீசன் எண்டோக்ரைனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸு ரத்தத்தில் கலக்கிறது. இது சென்ட் ஒன்று. ரெண்டாவது பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ். இந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸும் ரத்தத்தில் கலக்கிறப்ப பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ் இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு. இது லீச் பண்ணும். பிளாஸ்டிக் நம்ம ஸ்கின்னுடைய தொடர்புலையோ நம்ம உணவின் தொடர்பில் வரப்போ பிபிஏ, பிஸ்ஃபீனால் ஏ அப்படின்ற அந்த கெமிக்கலை அந்த உணவில் லீச் பண்ணும். எப்படி உணவில் லீச் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்குள்ள இரத்த ஓட்டத்தில் வருதோ, அதே போன்று நம்ம ஸ்கின் இதுடைய தொடர்பில் பிளாஸ்டிக் இருக்கிறப்ப அது இரத்தத்தில் அந்த பிபிஏ, பிஸ்ஃபீனால் ஏவை கலக்க வைக்கிறப்ப இது எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பாதிச்சிடும். ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்ட்டு தினசரி ஜிம்முக்கு போவாங்க, யோக பயிற்சி பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுறப்ப பருத்தி உடைகள் போடாமல் அந்த பயிற்சிகள் எல்லாம் செய்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாலியஸ்டர் மெட்டீரியல் போட்டுக்குவாங்க. அது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் அதில் இருக்குது. அது எல்லாமே இந்த பிபிஏ, சிந்தட்டிக் மெட்டீரியல், இந்த பிஸ்ஃபீனால் ஏ அது ரத்தத்தில் கலக்க வைக்க ஸ்வெட் ஆக அந்த தொந்தரவு அவங்களுக்கு உடம்பில் அதிகரிக்கும். அப்போ எப்பயுமே தளர்வான பருத்தி உடைகள் போட்டு உடல் பயிற்சிகள் செய்யணும். அதுக்கடுத்தது காஸ்மெட்டிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம், நம்ம வாய் அதில் போட்டு ரத்தத்தில் எப்படி ஒரு பொருள் கலக்குதோ அதே போன்று ஸ்கின்னில் எதை போடுறோமோ அது ரத்தத்தில் கலக்குது. அப்போ நம்ம வாயில் எதை போட முடியுமோ அது மட்டும்தான் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு க்ரீம் இருக்குது, அந்த க்ரீமை சாப்பிட்டா எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த க்ரீமை முகத்தில் போட்டுக்கலாம். இப்போ இப்படி இருக்கிறப்ப அப்போ நம்ம பாரம்பரிய மூலிகைகள் எல்லாமே காஸ்மெட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோத்துக்கத்தாழை பாருங்கள், உள்ளே எடுத்துக்கிறப்ப அது ஆரோக்கியம், அதுவே வெளியே தடவிக்கிறப்ப அது சௌந்தரியவர்தக், பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். அப்போ அதையும் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம், வெளியவும் போட்டுக்கலாம். குங்கிலிய வெண்ணெய், இது காஸ்மெட்டிக்கு, சித்தா மெடிக்கலில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும். இது வெளியும் பயன்படுத்திக்கலாம், உள்ளேயும் எடுத்துக்கலாம். குங்கிலிய வெண்ணெய் போட அந்த ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே மாறும். நேச்சுரல் காஸ்மெட்டிக்கு, முகத்தை குளிர்ச்சிப்படுத்தும், உடலை குளிர்ச்சிப்படுத்தும். அப்போ வெளியே இதை அப்ளை பண்ணிக்கலாம். தக்காளி இருக்குது, தக்காளி அரைச்சி ஃபேஸில் பேக் போட்டுக்கலாம். உள்ளே எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே போடக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெளியவும் போட்டுக்கணும். ஸ்கின்னில் போடக்கூடியது எல்லாமே ரத்தத்தில் கலக்கும். நிறைய வாட்டி நம்ம இதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஸ்கின்னு வழியாக நம்ம ரத்தத்தை நிறைய கெடுத்துட்ருக்குறோம். அதுக்கடுத்தது பார்க்குறப்ப பெருங்குடல், இது காற்று சம்மந்தப்பட்ட உறுப்பு. பெருங்குடல் அப்படின்னு பார்க்குறப்ப பெருங்குடலில் தவறு செய்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கோலான் கேன்சர் அதிகரிச்சுட்டே இருக்குது. என்ன ரீசன்? பெருங்குடலில் கேன்சர் அதிகரிக்குது. என்ன ரீசன்? நுரையீரலில் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்மோக்கிங் ரீசன். ஸ்மோக் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அது அந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். லிவர் சிரோசிஸ் வருது, அது ஆல்கஹால் மெயின் ரீசன். சரி, பெருங்குடலில் கேன்சர் வருது, அவ்வளோ தள்ளி இருக்குது, அதில் எதுக்காக பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு பயன்படுத்துறது. இந்தியனில் போக முடிஞ்சாலுமே வெஸ்டர்னே யூஸ் பண்ணுறது.
இப்போ எல்லாமே வீடு கட்டுறவங்களே ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே இந்தியன் எதுக்காக ஒரு கேவலமாக பார்த்துட்டு வெஸ்டர்னே கட்டிக்கலாம், எப்பயுமே அதான கம்ஃபர்டபுள் அப்படின்றாங்க. அப்போ புரியாமல் அவங்க அதனை செய்கிறாங்க. வெஸ்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃபஸ்ட்டு மூட்டுகளுக்கு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இருக்காது, நல்ல மடங்கி விரியும் தன்மை இருக்காது, அங்கே இருக்கிற மசில் எல்லாமே டைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படி இருக்கிறப்ப குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி மூட்டு தேய்மானம் வலி அதிகமாக ஏற்படும். மூட்டு தேய்மானத்துக்கான ரீசனாக அது மாறும். அங்கே ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நடந்தால் தானே சைனோவியல் ஃப்ளூயிட் நல்லாயிருக்கும், கார்ட்லேஜ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறப்ப அதுவே ஒரு பயிற்சி, அதுவே ஒரு ஆசனம். அப்போ வெஸ்டர்னில் இருக்கிறப்ப அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கிறப்ப உடலுடைய அமைப்பு, ஃபிசியாலஜி, அனாட்டமி இதெல்லாம் பார்க்குறப்ப மலம் இந்தியனில் உட்காந்து மலம் கழிகிறப்ப எப்படி இருக்குமோ ஸ்குவாட்டிங்கில் உட்காந்து கழிக்கும்போது எப்படி ஃபுல்லாக பவல்ஸ் எல்லாமே எம்டி ஆகுமோ அதுபோல் எம்டி ஆகாது. ஒரு சில ரெசிடியூஸு அங்கே இருக்க தான் செய்யும். அப்போ அப்படி இருக்கிறப்ப அது காலப்போக்கில் போக 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 கொலான் கேன்சராக நிறைய பேருக்கு மாறுது. கொலான் கேன்சராக மாறலை அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. பெருங்குடல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது, மலச்சிக்கல் இருக்கும், கேஸு, வயிறு உப்புசம், சாப்பிட்டது சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது. அப்போ காற்றை சரி செய்யணும் அப்படின்னா பெருங்குடல் அதற்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு பயன்படுத்தக்கூடாது. இந்தியன் டாய்லெட்டு ஸ்குவாட்டிங் போஸ்டில் பயன்படுத்திக்கோங்க. வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட்டு எல்லாருக்குமே யூஸ் பண்ணுங்கள். முடியலன்ற பட்சம் மூட்டில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ளெக்ஷன் அவங்க மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கிறவங்க இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துகிறப்ப அந்த மூட்டு அறுவை சிகிச்சை அதுக்கான ரீசனிங் எல்லாமே இருக்காது. ஆரோக்கியமான வாழ்வியல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். அப்போ பெருங்குடல் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொரு விஷயம், மலச்சிக்கல் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சுக்கிறது கிடையாது. மலச்சிக்கல் நீங்கள் டெஃபினிஷன் எல்லாத்தையுமே விட்டுருங்க. இப்போ ஆரோக்கியம் அப்படின்றது யார்கிட்டருந்து கற்றுக்கணுன்னா ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கிறவங்க அவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். ஆரோக்கியமாக யார் வாழ்கிறா, ஆரோக்கியமாக உலகிலேயே வாழ்கிறவர்கள் அவங்க ப்ளூ ஜோன் அப்படின்ட்டு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூ ஜோன் அப்படின்ற ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறதுல உலகத்தில் ஹெல்த்தியாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ். அப்போ அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ டயபெட்டிஸ் ஒரு நார்மல் ரேஞ்சு சொல்கிறாங்க, சரி ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து அதே ரேஞ்சு இன்னும் குறையுது. ப்ளட் ப்ரெஷர் ஒரு ரேஞ்சு சொல்கிறாங்க, 5 வருஷம் கழித்து பார்த்தா அந்த ரேஞ்சை குறைச்சிட்றாங்க. எதுக்காக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கிடையாது, டைரெக்டாக குறைச்சிட்றாங்க. இப்போ இது மாதிரியானது எல்லாமே ரிசர்ச்சு, சயின்டிஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது எல்லாம் நமக்கு அது வழியாக வருது, நம்ம படிப்பின் வழியாக வருது. சரி, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியல் பார்க்குறப்ப முதலாவது மலம் சரியாக கழியணும். அப்படி பார்க்குறப்ப மலச்சிக்கல் அதோட டெஃபனிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, வாரத்தில் அதாவது 3 நாளைக்கு ஒரு வாட்டி மலம் கழிச்சிட்டா அவனுக்கு மலச்சிக்கல் கிடையாது அப்படின்ட்டு டெஃபனிஷன் சொல்லுது. அப்போ குழந்தைகள் எல்லாமே என்ன 3 நாளைக்கு ஒரு வாட்டி மலம் கழியுது, எனக்கெல்லாம் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. காலை எழுந்திரிச்சவுடன் அந்த மலம் கழிக்கிற சென்சேஷன் வரணும், தினசரி மலம் கழியணும், அப்போ தான் ஆரோக்கியம். முன்னாடி டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன் அதை பற்றி எல்லாமே பேசணும். இப்போ ஃப்ரீ ஸ்பீச் எங்கேயுமே கொடுக்க முடிகிறது கிடையாது. ஃப்ரீ ஸ்பீச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு யூடியூப்பில் அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பீச்சு கொடுக்க முடியாது. ஃப்ரீ ஸ்பீச்சு நிறைய கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ டெஸ்டாஸ்டிரான் இருக்குது. டெஸ்டாஸ்டிரான் அப்படின்றது ஹெல்த் மார்க்கர், ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்டாஸ்டிரான் அப்படின்றது இந்த ஜிம்முக்கு போகிறவங்க ஸ்டீராய்ட் போட்டுக்கிறது அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபீமேல் அட்ராக்ஷன் அதுக்காக ஹார்மோன் மட்டும் கிடையாது. அப்படின்ட்டு நம்ம ஸ்டடீஸில் எல்லாமே படிக்கிறப்ப அது ஏதோ தேவையில்லாதது அப்படின்னு நினச்சிக்குவோம். டெஸ்டாஸ்டிரான் சரியாக இருக்கிறப்ப போன் ஹெல்த் கரெக்டாக இருக்கும், ஹார்ட் ஹெல்த் கரெக்டாக இருக்கும், வேறு எந்த ஒரு வியாதிகள் வராது. அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகள் தொடர்ச்சியாக பண்ண வச்சாங்க. பண்ண வைக்கிறப்ப அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம், நீண்ட நாட்கள் இருந்தோம். அப்போ டெஸ்டாஸ்டிரான் கம்மி செய்யக்கூடிய வேலைகள் இப்போ தொடர்ச்சியாக நிறைய நடந்துகிட்ருக்கு. இதில் இந்த பிஸ்ஃபீனால் ஏ முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தது சுகரி ஃபுட்ஸு, அதுக்கடுத்தது ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மி ஆக்குறது. மாத்திரை நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும், மருந்துகள் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும்.
அப்போ தான் எனக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லி வியாபாரம் யாராவது பண்ண முடியுங்களா? அதுக்கு பதிலாக ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மி பண்ணிட்டாலே வியாதி வரும், மருந்துகள் எடுத்தாகணும். சுகரி ஃபுட்ஸு கொடுத்தாலே, ஆல்கஹால் பழக்கப்படுத்தினாலே, ஸ்மோக்கிங் பழக்கப்படுத்தினாலே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தன்னாலேயே நடந்துடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இதில் எல்லாமே விட்டு நம்ம பாரம்பரிய பயிற்சிகள் தினசரி செய்யணும். அப்போ இதில் எல்லாமே விட்டு விலகி இருக்கணும். அப்போ இந்த பெருங்குடல் அப்படின்னு பார்க்குறப்ப பெருங்குடலில் நுண்ணுயிர்கள் முக்கியம். நுண்ணுயிர்கள் முக்கியம் அப்படின்னா தினசரி மலம் கழிச்சிருக்கணும். மலம் கழிச்சிருக்கணும் அப்படின்றது இந்த மலச்சிக்கல் இல்லாமல் காலை நேரத்தில் எந்திரிச்ச உடனே அந்த சென்சேஷன் இருக்கணும். இதுதான் மலச்சிக்கல். இதை சரியாக மலச்சிக்கல் இது இல்லாமல் இருக்கிறதுக்கான முறை. இப்போ இந்த கான்ஸ்டிபேஷன் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி நம்ம தனியாகவும் வீடியோவும் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இது காற்று பற்றின விளக்கம். காற்றில் இந்த 3 உறுப்புகள் இருக்குது. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நன்றிங்க. வணக்கம்.